ஈஸ். அட் ஈஸ்னா ரொம்ப எளிதாக எதையும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்வது அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு. பார்க்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறது. அட் ஈஸ். டுடே ஸ்கிரிப்சர் 1 John chapter 3 verse 20. For God is greater than our hearts and He knows everything. தேவன் நம்முடைய இருதயங்களை விட மிகப்பெரியவராக இருக்கிறார். நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் எல்லாமே அவருக்கு தெரியும். அதை போன முறை ஒன்று படித்தோம்ல, எதற்காக கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா, கீழ்ப்படுகிற மாதிரி நடிக்கிறது. ஏதாவது நமக்கு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்றது. மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது ஏசாயாவில். நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரை கும்பிட்ற மாதிரி, ஆண்டவர் எங்களுக்கு நீங்கள் எதிர்த்தாலும் சாமி அப்படியே கெஞ்சுற மாதிரி கெஞ்சிட்டு எப்படியாவது சாமியை கும்பிட்டு அதை வாங்கிட்டோம்னா அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்முடைய திருட்டு இருதயம் அப்படி நினைக்கிறது. அதை குறித்து தான் இங்கே யோவான் சொல்லுகிறார். நீ என்னென்ன டைப்பில் மூஞ்சியை வச்சுக்குவா, என்னென்ன மாதிரிலாம் சிந்திப்பேன்னு தேவனுக்கு தெரியும். தேவன் நம்முடைய இருதயங்களை பார்க்கிலும் மிகப்பெரியவராக இருந்து நாம் இருதயத்திலே, நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய மனதிலே என்னமெல்லாம் சிந்திக்கிறோமோ எல்லாமே அவருக்கு தெரியும். அதான் ஒரு முதல் கட்டளை. என்ன இறைவன் நமக்கு கொடுத்த முதல் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்வாயா. அப்போ என்ன அர்த்தம்? திருட்டு வேலையெல்லாம் கிடையாது. பேருக்காக இறைவனை தொழுது கொள்வதற்காக, காரியத்தை சாதித்து கொள்வதற்காக. இப்போ நம்மகிட்டே ஒருத்தர் பழகுறாரு, அப்படியே கூளை கும்பிட்டு போட்டுட்டு, ஐயா உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆள் கிடையாதுயா, நீங்கள் மாதிரி எத்தனை பேருக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்க இப்படின்னு கூளை கும்பிட்டு போட்டு நம்மகிட்டேருந்து ஒன்றை திருடுவதற்காக அல்லது சுய ஆதாயம் அடைவதற்காக ஒருத்தர் பார்த்து பழகுனார்னா நம்ம அவரை பற்றி என்ன நினைப்போம்? சரியான நம்பர் 1 ஐக்கிய பயலாக இருப்பான்னு நினைப்போமா இல்லையா? அது மாதிரி தான் இன்றைக்கி 99% கிறிஸ்தவர்கள் இறைவனை தொழுது கொள்வதற்கான காரணம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கல்லறைக்கு போகும்போது ஜெபம் பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணுவாங்க, நடுவில் எப்படி வேணால் வாழ்க்கை வாழ்வாங்க. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய இன்றைய மனநிலை. இது பெந்தேகோஸ்தே சபைக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய சபை ஆவிக்குரிய சபை, எங்களுடைய சபையிலே நாங்கள் ஆண்டவரை உண்மையாக தொழுது கொள்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதை தாண்டி இன்னும் 2-3 சபைகள் இருக்குது. அந்த சபைகள் என்ன பண்ணுறாங்கன்னா உயிர் மீட்சி சபைகளாம். அதாவது ஆத்தும ஆதாயத்திற்கென்று உருவாக்கப்பட்ட சபைகள். பிரதரன் சர்ச்சின்னு இருக்குது, எல்இஎஃப் சர்ச்சின்னு இருக்குது. இது மாதிரி நிறைய சர்ச்சு குரூப். அதுலேருந்து பிரிஞ்சு இன்னும் 2 பேர் தனித்தனியாக சபை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எண்ணங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆத்துமாவை ஆதாயம் செய்வதற்காக நாங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறோம். நீங்கள் கிழிச்ச கிளி ஊருக்கே தெரியும். இவனுங்க தனியாக தனித்தனி சபை ஆரம்பித்து தேவனுக்கு விரோதமான அசுத்தமான காரியங்கள் எதுவுமே அத்தனையும் செய்கிறாங்க. இப்போ மோகன் சிலாசிரஸில், அப்புறம் இந்த ஜான் ஜெபராஜ், இது மாதிரி குரூப் இருக்காங்க. நிறைய குரூப்பு. இப்போ 2 பேரும் உங்களுக்கு தெரியுது. 1,00,000 பேர் அவங்கள பின்பற்றுறதுனால அவங்களாம் பெரிய ஆளாக தெரியுது. இது மாதிரி 5000 பேர் 4000 பேரை வச்சுக்கிட்டு பல ஆயிரக்கணக்கான குருக்கள் இருக்காங்க. அவங்க தனித்தனியாக மக்களை வழி நடத்தி செல்கிறார். அவங்களுடைய நோக்கம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு, சிஎஸ்சி சர்ச்சு, டிஎல் சர்ச்சு மாதிரி இருக்கிற சபைகள் இருக்கிறவர்களாம் செத்தவர்கள், ஆவிக்குரிய விதத்திலே செத்தவர்கள், நாங்கள் தான் உயிரோடு இருக்கோம் அப்படின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக செய்து கொள்கிறார். அவன் என்ன சொல்கிறான், அவங்கெல்லாம் சும்மா சாமியை கும்பிட்றாங்க, நாங்கள் தான் உண்மையாக தொழுது கொள்கிறோம் அப்படின்னு இவன் சொல்கிறான். அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களுக்குள்ளே பலவிதமான லட்சக்கணக்கான பிரிவுகள். இவன் சொல்கிறத அவன் கேட்க மாட்டான், அவன் சொல்கிறத இவன் கேட்க மாட்டான். கடைசியில் ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள்லாம் நிற்கும்போது உங்கள் மனசுலலாம் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் ஒருமனப்பட்டு என்னிடத்தில் கூடிவார்கள்னு அவர் சொன்னார். இவன் 1,85,000 பீஸாக பிரித்து ஒருத்தனுக்கு இசைவான எண்ணமே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறீங்களே, உங்களுடைய பாவத்தை குறித்து, உங்களுடைய தவறை குறித்த எண்ணமே உங்களுக்கு இல்லையா? கிறிஸ்துவின் பேரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவே இல்லை. நம்முடைய பொசிஷன் என்ன? நம்ம மாணவர்களாக இருக்கிறோமா, அல்லது நம்ம ஆசிரியர்களாக இருக்கிறோமா, சமூகத்தில் ஒரு பதவியில் இருக்கிறோமா, என்னத்தில் இருந்தாலும் அவருடைய நிலையை மறந்து தவறான காரியங்களை செய்வது. A condemning heart is one that robs us peace as of peace. குற்றம் சாட்டப்பட்டு மடுத்தவர்களை குற்றம் சாட்டி அல்லது குற்றம் தீர்க்கிற இருதயம் நம்முடைய மனசிலிருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எடுத்து போடுகிறது.
நீங்கள் சபைகளிலே பாருங்கள், எந்த சபையாக இருந்தாலும் சரி, அதில் 1000 பேர் இருப்பான், அதில் 2 பேர் மட்டும் தேவனை உண்மையாக பின்பற்றுகிறவரே இருப்பார். போதகர் என்ன சொன்னாலும் சரி, இவனுக்கும் தேவனுக்கும் நடுவில் தனி உறவு இருக்கும். இந்த உறவு இருக்கிறவர்கள் என்றைக்குமே மிகவும் நிம்மதியாக, சந்தோஷமாக, சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எந்த சர்ச்சுக்கு போகிறவனாக இருந்தாலும் சரி, இயேசுவை உண்மையாக பின்பற்றுகிறவனாக இருப்பான். நீங்கள் அநேக விதமான கள்ள போதகங்களை கேட்பீர்கள். இயேசு இருக்கும்போதே சொன்னார், அநேக விதமான கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள் அப்படின்னு இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போதே சொன்னார். என்னுடைய பெயரை சொல்லி, இதோ இயேசு இங்கே இருக்கிறார், இதோ இயேசு அங்கே இருக்கிறார், இதோ இயேசு நாசிரியத்தில் இருக்கார், இயேசு திருநெல்வேலியில் இருக்கார், இயேசு நாலுமாவடியில் இருக்கார், இயேசு ஜீசஸ் கால்ஸில் இருக்கார்னு சொன்னால் நம்பாதேயுங்கள். உங்களுக்கும் எனக்கும் தனி தொடர்பு இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக் கொடுத்துட்டார். நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். ஒவ்வொரு ஊழியக்காரன் பின்னாடியாக போக வேண்டியது. அவன் ஆட்டு மந்தைகளை கசாப்பு கடை கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் அங்கே உங்களை வச்சு வெட்டுறான். உங்கள்கிட்ட பணத்தை, உங்களுடைய சொத்தை, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய நேரத்தை எல்லாத்தையும் சுரண்டி திங்கிறான். A condemning heart is one that robs us of peace. An accusing conscience is another way to describe it. அடுத்தவர்களை குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிற, அடுத்தவர்களை நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிற ஒரு மனது உங்களுக்கு நிம்மதியையே கொடுக்காது. இந்த உலகத்திலே நீங்கள் அடுத்தவர்களை பார்க்கவே பார்க்காது. இந்த சபையிலே பார்த்தீங்கன்னா பல விதமான மக்கள் இருப்பார்கள், பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள். இந்த சமுதாயத்தில் பலதரப்பட்ட சர்ச் இருக்கும். ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும்? தேவனோடு கூட நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். அவன் அப்படி இருக்கானா, இருந்துட்டு போட்டோம். அதான் ஒருத்தன் ஃபோன் பண்ணி என்னை 1 மணி நேரம் ஜாவடிக்கிறான். இல்லை பிரதர், இது ரொம்ப மோசம், சிஎஸ்சி சர்ச்சில் இப்படி கிடக்கான் அப்படி கிடக்கான், ஐயோ இந்த ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது, அந்த ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் ஐயர் அங்கே படித்து வச்சுருக்காரு, அவர் நோக்கத்துக்காக வச்சுருக்காரு. சபையில் ஒரு குறிக்கோள்னு இருக்குது. ஆண்டவரே அதை ஒத்துக்கிட்டாருன்னா நான் என்ன பண்ண சொல்கிறேன்? துன்மார்க்கன் உயிரோடு இருப்பது அவருக்கு பிடிக்குது. துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்பாமல் அவன் தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி வருவானான்னு கிருபையின் காலத்தை அவர் கொடுக்கிறார். அதுக்காக அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க, துன்மார்க்கனை உடனே சாவடிங்கன்னா போய் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும்? அவர் நினைக்கிறார், அவர் நடத்துகிறார். நான் சர்வ சாதாரணமான ஒரு மனிதன், நான் என்ன செய்யட்டும்? இல்லை, நீங்கள்லாம் போராடணும், முழுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கக்கூடாதுன்னு போராடணும், தெளிப்பு ஞான ஸ்நானம் தான் கொடுக்கணும் அப்படின்னு போராடணும். 20 வயசுக்கு மேலே தான் ஞான ஸ்நானம் கொடுக்கணும். ஏன் அப்போ தான் மக்களுக்கு விவரம் தெரியும். ஏன் இயேசு 30 வயசில் போய் ஞான ஸ்நானம் வாங்கினார்? அவருக்கு விவரமே தெரியலையா 30 வயசு வரைக்கும்னு கேட்டால் கோவப்படுறான் என் மேலே. எதா இருந்தால் என்னையா? ஞான ஸ்நானம் என்பது என்ன? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியை பின்பற்ற நான் தயாராகிறேன் என்பதற்கான அடையாளம். அது 10 வயசில் கொடுக்கலாம், 15 வயசில் கொடுக்கலாம். சின்ன பிள்ளையா, என் பிள்ளையை நான் ஆண்டவருக்கு நான் வளர்ப்பேங்க அப்படின்னு அன்னை தந்தை செய்த அந்த ஒப்பந்தம் அப்படியே நீ செய்யலாம். ஆண்டவருக்கு முன்பாக எவன் எப்படி வேணால் செய்துட்டு போடான், அது ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? இதை சொல்லி சபையில் பெரிய பிரச்சனைகள் நடக்கின்றன. சம்டைம்ஸ் த ஹார்ட் அக்யூசஸ் அஸ் ராங்லி பிகாஸ் இட் இஸ் டிசீட்ஃபுல் above all things and beyond cure. Who can understand it? எரேமியாவில் சொன்ன மாதிரி எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது எழுதியிருக்கோம். அப்போ நம்முடைய இருதயமே நம்மை தவறான ஆலோசனை கொடுக்கிறது, நம்மளை குற்றப்படுத்துகிறது. என்ன குற்றப்படுத்துகிறது? ஏங்க, உலகத்தில் அவன் எத்தனை லட்சம் பேர் இருக்கான். இன்றைக்கி யோபு அதான் சொன்னார், அவெல்லாம் கெட்டது செய்கிறவன்னா கெட்டா போயிட்டான், நல்லா இருக்கான், அவன் பிள்ளைகளாம் சந்தோஷமாக இருக்குது, எல்லா செல்வமும் கிடைக்கிது, அவன் மனசில் நினச்சதெல்லாம் அனுபவிக்கிறான். அனுபவிச்சுட்டு போய் அவன் போய் படுத்துக்கிறான் மண்ணில். நல்லதே செஞ்சவன் போய் மண்ணில் படுத்துக்கிறான். 2 பேரும் புழுக்கள் தான் திங்குது, 2 பேரும் மண்ணோட மண்ணாக தான் போகிறான். இல்லை நீ புத்திமதி சொல்லி என்ன கிழிக்க போறியா, போயா அங்கிட்டு அப்படின்னு நம்முடைய இருதயமே நம்மளை குற்றம் சமத்துக்கிறது. என்ன சொல்லுது? இது மாதிரிலாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டியா ஐயா, உலகத்தில் என்னென்ன இருக்குது அனுபவிச்சுட்டு போங்க ஐயா. சும்மா பைத்தியக்காரன் மாதிரி பைபிளை பிடிச்சிட்டு ஏசுதான் வந்துட்டு இது மாதிரிலாம் முட்டாள்தனமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்காதிங்க. காலையில் ஒரு 1/2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நேரத்தை போய் படிக்கிற பாட்டை பார்க்காம சும்மா அப்படின்னு நம்முடைய இருதயமே நம்மளை குற்றப்படுத்து, தவறான வரிகளை குற்றப்படுத்தலாம். சம்டைம்ஸ் த ஹார்ட் அக்யூசஸ் அஸ் ராங்லி பிகாஸ் இட் இஸ் டிசீட்ஃபுல் above all things and beyond cure. Who can understand it? The answer to that question is God understands the heart. நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் அதை நன்றாக புரிந்து கொள்கிறார்.
எப்பொழுது நீங்கள் முழுமையாக உங்களை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறீர்களோ, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை கருத்து அமைதியாக உட்கார்ந்து தியானித்தோம்னா எல்லாம் தெளிவுபடுக்கும். அதான் எல்லா மதத்தினர் என்ன சொல்கிறாங்க, இறைவன் சன்னதியில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுங்கள். தியானத்தில் ஈடுபடும்போது என்ன வரும்? மெய்ஞானம் பிறக்கும். அதான் இந்த ஜெயினர் மதத்தில் சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் துறந்து தியானிக்கும் போது தான் மெய்ஞானம் கிடைக்குமா. மெய்ஞான சபைன்னே ஒன்று இருக்குது. இந்த வள்ளலார் இது பண்ணுவாங்களே, மெய்ஞான சபை. அமைதியாக இருந்து அதை இறைவனை தியானிக்கும் போது மெய்ஞானம் கிடைக்கும், உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அடிக்கிறது, கொள்வது, சண்டை போடுறது, கடவுளுக்காக நம்ம நிற்கிறது, ஜாதிகளை பிரித்து பேசுவது, மதத்தை பிரித்து பேசுவது, இதெல்லாம் குப்பையாக போயிடுது. உண்மையான அறிவு உனக்கு எப்போ வரும்? அதையெல்லாம் தாண்டி வரும். நம்முடைய இனத்தை சேர்ந்தவனை தவிர மற்றவனை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்பது யூதனுடைய எண்ணம். அதே எண்ணம் தான் இன்று இந்தியாவிலே, அங்கே யூத நாட்டிலிருந்து வந்து இந்தியாவிலே பிராமணர்களாக இருக்கிறவர்களுடைய எண்ணம். அதில் மனம் திரும்பி தேவனுக்காக வாழ்கிறவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள். யூதன் என்றாலும் சரி, கிரேக்கன் என்றாலும் சரி, அடிமை என்றாலும் சரி, சுயாதீனன் என்றாலும் சரி, எப்பொழுது புது சிருஷ்டி ஆகிறியோ அப்பொழுது, அப்போ பிராமணர்களானாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புது சிருஷ்டி ஆகும்போது புதிய மனது வருகிறது. இல்லை என்றால் என்ன, யூதன் இஸ்ரேல் நாட்டிலேருந்து பாலஸ்தீனியனை பூரா கொண்டு பொண்ணும்பான். என்னைக்கு நீ கொண்டு முடிக்கிறது? அவன் பதிலுக்கு குண்டை போடுவான். அவனுடைய நாட்டிலே நிர்வாக சீர்கேடுகள். இன்றைக்கி இஸ்ரேல் நாட்டில் பிரதம மந்திரி கவுத்த போகிறாங்க, அடுத்து வேறு ஆள் வரப்போகிறான். எல்லாமே நிர்வாக சீர்கேடுகள். உள்ள இருக்கிற பணத்தை பூரா போர்லேயே செலவிட்டு இருந்தால் அவனை மாதிரி ஒரு முட்டாப்பை அவன் இருப்பான். இருக்கிற வளங்களை அத்தனையும், ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு போர் தொடுக்கிறது என்றால் இந்த நாட்டுக்கு தான் ஆபத்து. இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு பேர் மேலே போக்கு தொடுத்துச்சு. 10 நாள் தாக்கு பிடிக்க முடியுமா? ஒரு ரஃபேல் விமானத்தின் விலை 2500 கோடி ரூபாய். 10 விமானம் போச்சுன்னா 2.5 லட்சம் கோடி ரூபாய். இந்தியாவுடைய ஒரு வருட பட்ஜெட்டில் 50% சோழி முடிஞ்சு போச்சு. இந்த இழப்பை தாங்க முடியுமா? இனி ஒரு வருட காலத்திற்கு அங்கேருந்து ஸ்லீப்பர் செல் வந்துக்கிட்டே இருப்பான். எவனாவது ஒருத்தர் எங்கேயாவது குண்டை போடுவான், ஏதாவது பில்டிங் அடிச்சுக்கிட்டு இருப்பான், ஏதாவது நாசகர வேலைகளை செய்து கொண்டு இருப்பான். தொடர்ந்து செய்வானா இல்லையா? இதே மாதிரி நாடுகளுக்கு நாடுகள் போர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நிம்மதி இழப்பார்கள், அநேக உயிர்கள் போகும். அதான் சமாதானத்தின் வழியிலே ஆண்டவர் போக சொல்கிறார். நம்முடைய இருதயம் என்ன விதமாக சிந்திக்கிறது? ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் அதாவது என்ன அதை சொல்கிறது, காழ்ப்புணர்ச்சி, விரோதங்கள், வைராக்கியங்கள், பகைகள், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள்னு பவுல் தனியாக சொல்கிறார். வேண்டாம், இதெல்லாமே வேண்டாம், இதை விட்டுருங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், தயவு, சாந்தம், இப்படியே வராரு. இதுக்கு எதிரான குணங்கள் என்ன? கொலைகள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், எல்லாமே இதுக்கு இதை விட்டுருங்க. அப்போ இருதயத்தின் நினைவுகள் தேவனுக்கு முழுமையாக தெரியும். We must be careful lest the devil accuses and rob us of your confidence. பிசாசானவர் நம்மளுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பான். இறைவன் நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருப்பார். நீங்கள் இறைவனோடு பேசினால் இறைவன் உங்களோடு பேசுவார். நீங்கள் பிசாசிட்ட பேசவில்லை என்றாலும் பிசாசு உங்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பான். வா, இந்த பக்கம் வா, இங்கிட்டு போவோம், உலகத்தை பார், எவ்வளவு மகிழ்ச்சிகரமான இடம்லாம் இருக்கிறது. இதை விட்டு ஆண்டவர் கீண்டவர், நல்லது செய் கெட்டது செய்யிட்டு போட அங்கிட்டு வாழ்வு காலத்தில் வாழ்ந்துரு, எல்லாரும் வாழ்கிறாங்க பாரு, அது மாதிரி நீயும் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசிலே பேசுவான். ஒன்ஸ் we confess our sin and it is forgiven, we need not allow it to accuse us anymore. நாம் நம்முடைய பாவங்களை இறைவனுடைய சந்நிதியிலே அறிக்கை செய்து, ஆம் நான் இந்த குற்றத்தை செய்துவிட்டேன் இறைவா என்று ஒப்புக்கொண்டு இறைவனிடத்திலே சரணாகதி அடையும் போது அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது, அந்த குற்றச் செயல் நமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதற்கு பின்பு நீங்கள் அந்த பாவத்தை குறித்து நினைக்க வேண்டியதில்லை. we should not treat sin lightly. பாவத்தை நீங்கள் எளிதானதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. but we should not be harder on ourselves than God is. ஆனால் அதற்காக பாவம் மிக கொடுமையானது, இதை செய்துவிட்டால் உன்னுடைய குடும்பம் நாசமாகத்தான் போகும், நீ ஒன்றமில்லாமல் போவாய், அலைந்து போவாய், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் பிரசங்கியார்.
இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போகிறது, இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போகிறது. அதுதான் சொல்கிறார், நீங்கள் பாவத்தை எளிதானதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தும், சீரழிக்கும். அதே நேரத்திலே நீங்கள் பாவத்தை மன்னிப்பு கேட்டு அறிக்கையிடும்போது உங்களுக்கு விடுதலை உண்டு. அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தெர் இஸ் அ மார்பிட் கிங் ஆஃப் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் செல்ஃப் கண்டம்னேஷன் தட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல். நமக்குள்ளேயே ஒரு நியாயம் தீர்க்கிற ராஜா ஒருத்தர் இருக்கான். அவன் அழிந்து போகக்கூடியவன். அவன் என்ன சொல்கிறான், நம்மளையே ஆராய்ந்து பார்த்து, ஆமாம் நீ இவ்வளோ பாவம்லாம் செஞ்சிட்ட, இனிமேல் நீ லாய்க்கு இல்லை. அதான் 2 கேரக்டரை ஆண்டவர் காட்டுகிறார். 2 பேரும் தவறிழைத்தார்கள் இயேசுவின் மரணத்தில். ஒன்று யூதாஸ் கரியத்து தவறிழைத்தான், இன்னொன்று பேதுரு தவறிழைத்தான். 2 பேரும் கிரேவ் சின், படு பயங்கரமான காரியங்களை செய்தார்கள். இயேசுவை அம்போன்னு விட்டுட்டு ஓடிவிட்டான். ஒருத்தன் இயேசுவை கொண்டு காட்டி கொடுத்தான் இயேசுவை. அப்போ என்னாச்சு, யூதாஸ் கரியத்து இதான் அடித்து விட்டுருவாங்கன்னு பார்த்தா கடைசியில் கொன்னே விட்டானுங்களா. ஐயோ, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, ஒரு பாவமும் செய்யலைங்க. நான் எதாவது அடிப்பானவன்னு நினச்சி தாங்க 30 காசு வாங்கினேன். அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் என்று தெரிந்து கொண்டு செல்ஃப் கண்டம்னேஷன், அதான் சொல்கிறார், செல்ஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் செல்ஃப் கண்டம்னேஷன். இனிமேல் நான் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் என்று எதிர்கால நித்திய வாழ்வை இழந்து போய்விட்டான். நான்று கொண்டு செத்தான். ஆனால் பேதுரு என்ன சொன்னான், மனம் கசந்து அழுதான், ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய பெரும் பாதகத்தை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஆண்டவர் அவனுக்கு புது வாழ்வை தருகிறார். உன் பேரில் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் பேதுருவை நாம் நினைவு கூறுகிறோம். அவன் செய்த செயல்களையும் நினைவு கூறுகிறோம். அவன் அநேகரை குணப்படுத்தி நான் சபையை கட்டினான். எல்லாவற்றையும் நான் பார்க்கிறோம். இருந்தாலும் கடைசி வரை நிலையாக நிற்கவில்லை. இருந்தாலும் ஆண்டவர் அவன் மீது அன்பாக இருந்தார் இல்லையா? மனம் திரும்புங்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இஃப் வி ஆர் ப்ராக்டிசிங் ஜென்யூன் லவ் ஃபார் அதர்ஸ், our heart must be right before God. For the Holy Spirit would not share His love in us if there were habitual sin in our heart. நம்முடைய இருதயத்திலே நாம் பாவம் செய்வதே பழக்கமாக கொண்டிருந்தால் தேவனுடைய ஆவியானவருடைய ஆவி நம்மிடத்திலே இருக்காது. அப்போ தேவனுடைய அன்பு நம்மிடத்திலே இருக்காது. நாம் மற்றவர்களிடத்திலே உண்மையாய் பழக மாட்டோம். எதையாவது எதிர்பார்த்து தான் பழகுவோம். இதான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுடைய பரிதாபமான நிலைமை. கிறிஸ்தவர்கள் இன்னமும் தேவனுக்குள் வளரவில்லை. எதையேனும் ஒன்றை எதிர்பார்த்து தான் அவர்கள் பழகுகிறார்கள். அப்போ இன்னும் நம்ம எப்படி ஆவிக்குரிய விதத்திலே வளர வேண்டியிருக்கிறது யோசனை பண்ணி பாருங்கள். நிறைய நம்ம ஆண்டவரிடத்திலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எளிமையான காரியமாக இருக்கலாம். ஆனால் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. when we grieve the spirit we turn off the supply of God's love. நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் போது தேவனிடத்திலிருந்து வருகிற தெய்வீக அன்பை நாம் இழந்து போகிறோம். தெய்வீக அன்பை எப்படி பெறுவது? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், அவரை சந்தோஷப்படுத்துங்கள். நான் துக்கமும் படுத்தலைங்க, சந்தோஷமும் படுத்தலைங்க, இப்படியே இருந்துக்கிறேன். இதுவும் ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் என்னெல்லாம் சிந்திக்கிறீர்கள். தேவனுடைய பரிசுத்தவான்கள் எப்பேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் சோர்ந்து போகும்போது, அவர்கள் தோல்வி அடைந்த போது, அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வந்தபோது, அவர்கள் வெற்றி அடைந்த போது, பல்வேறு சூழ்நிலைகளிலே அவர்கள் பாடல்களை எழுதுகிறார்கள் தேவனோடு கூட நெருங்கி. இன்றைக்கி தாவீது மட்டும் பாடல்களை எழுதலைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சங்கீதம்ன்ற புஸ்தகமே இல்லை. எல்லா பிரசங்கியார்களும் சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தையாவது எடுத்து சொல்லாமல் பிரசங்கமே பண்ண முடியும். அவ்வளவு ஊக்கமான ஜெபம், அவ்வளவு மன்றாட்டுக்கள், அவ்வளவு களிப்புகள், அவ்வளவு வெற்றிகள் எல்லாவற்றையும் எழுதுகிறார். அதுக்காக தான் பாடல்களை போடுங்க, ஆண்டவரை துதித்து பாடுங்க, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வாருங்க, ஆண்டவருடைய எண்ணத்தை சந்தோஷப்படுத்துங்க. இஃப் யூ கிரீவ் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தினால், we turn off the supply of God's love. தேவனுடைய அன்பு நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதையும், ஒரு குழாயில் வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குழாயை அணைச்சி போடுறீங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துங்க. துக்கப்படுத்தாமல் நான் அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படிலாம் இருக்காதுங்க. நீங்கள் இங்கே தேவனை குறித்து துதித்து பாடும்போது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த களிப்பு உண்டாயிருக்கும். அதுக்காக தான் பாடல்களை போடுங்கன்னு சொல்கிறேன். கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவருடைய வசனத்தை படிங்க, முழங்கால் படிட்டு ஆண்டவரத்தில் ஜெபியுங்க. ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்.
எந்த சோதனை வந்தாலும் எந்த நிகழ்வுகள் வந்தாலும் ஆண்டவரிடத்தில் பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் உட்காரும் போதும், நடக்கும் போதும், நிற்கும் போதும், படுத்து கொள்ளும் போதும் ஆண்டவரிடத்தில் பேசிக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும். சம்திங் டு பாண்டர் டுடே. இன் வாட் வேஸ் டஸ் த டெவில் அக்யூஸ் யூ அண்ட் ராப் யூ ஆஃப் யுவர் கான்ஃபிடென்ஸ்? என்னென்ன விதங்களிலெல்லாம் பிசாசு உங்களிடத்திலே வந்து உங்களை குற்றவாளி என்று சொல்கிறது, உங்களுடைய திட நம்பிக்கையை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறது. இயேசுவின் மீது, தேவன் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடிய காலங்கள் அநேகம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஆமாம் அவ்வளோதான், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லையும் நடக்க போகிறதில்ல அப்படி நம்ம நினைக்கிறோம். திட நம்பிக்கையாக இருப்பது ரொம்ப கஷ்டம். புயல் கடுமையாக அடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல உயிர் பிழைப்பேன்னு எப்படி நம்ம நம்ப முடியும்? நேற்று ஏர் இந்தியா விமானம் விழுந்து 260 பேர் செத்துட்டான். அதில் ஒருத்தன் மட்டும் உயிரோடு வந்திருக்கான். எப்படி நம்ம நினைக்க முடியும் ஒருத்தன் மட்டும் உயிரோடு வருவான்னு? திட நம்பிக்கையாக இருங்கள். ஏரோப்ளேன் எரிந்து கொண்டிருந்தாலும் அது நடுவில் இருந்து நீங்கள் வருவீன்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுங்க, செவிட்டு சேர்த்து ஒரு அப்பு விட்ருவோம். படாண்டு வைத்தியம் மாதிரி வந்து கத்திக்கிட்டு அப்படி தானே நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா. அப்போ பெரும் புயல் நம்முடைய வாழ்க்கையில் வீசி கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றுவார், போய் அங்கிட்டு போட்டு இம்சை பண்ணிக்கிட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்பிக்கை எப்பொழுது வரும்? இறைவனோடு நீங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், இறைவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த அனுபவம் இருந்தால்தான் நம்பிக்கை வரும். ஏற்கனவே ஒரு சிங்கம் வந்துச்சு, அது வாயவே கழிச்சு விட்டேன், இவன் எனக்கு ஒரு நாய்ங்க, அவனெல்லாம் ஒரே அடி அடிச்சு விடுவேன்னு எப்படி தாவீது ராஜாத்திடம் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான்? ஏன்னா அவன் தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தான். பகலும் இரவும் ஆண்டவரத்தில் பேசிக்கொண்டே இருந்தான். அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது அவனுக்கு முழுமையான சந்தோஷம் கிடைத்தது. இவன் பேசலை, அப்போ அவங்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அதனால் பாவத்தை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் பாவம் நாம் செய்துவிட்டேன், நான் குற்றம் செய்துவிட்டேன் என்று குற்ற உணர்விலே நீங்கள் இருக்க வேண்டாம். உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆண்டவரோடு பேசுங்கள், அமைதியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்பது தான் இன்றைய சிந்தனை. ஓகே.